ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் எவ்வளவோ T20 அந்த ஊரில் இந்த நாட்டில் அந்த நாட்டிலலாம் விளையாடி இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு மேட்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா ரெண்டு டீமும் சேர்ந்து 500 அடிச்சிருக்காங்க. 500க்கு மேலே போயிடுச்சா? ஐயோ, இந்த மாதிரி மேட்ச்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. எவ்வளவோ மேட்ச் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி மேட்ச்லாம் நான் பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல பேட்ஸ் இருக்கும். அடுத்தவட்ட கேட்குறாங்க, டிட் யூ திங்க் இட் குட் பி சேஸ்ட்? அதாவது நீங்கள் வந்து நினச்சிங்களா இந்த ரன்ஸை வந்து சேஸ் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினச்சிங்களா? ஐயோ இவங்க ஒருவேளை நம்மளை வந்துட்டு சேஸ் பண்ணிடுவாங்க போல இருக்க எம்ஐன்னு நீங்கள் நினச்சிங்களா, எதிர்பார்த்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம அடி எப்படி அடிப்பாங்கன்ற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, நம்ம பவுலிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் தெரியும். அதே மாதிரி பவுலிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரன்ஸு சும்மா தாறுமாறு அந்த பக்கம் இந்த பக்கம் போக ஆரம்பிச்ச உடனே மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. மூளை என்ன சொல்லுது நம்மக்கிட்ட, இல்லை நீ வந்து இதை இது பண்ணாத, நம்ம பவுலிங் போடுவோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. நம்பிக்கை ஓவராக இருந்துச்சு, பட் இருந்தாலும் சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி மேட்ச் அந்த ஓவர் போட்ட ஆரம்பித்த உடனே கார்த்திகன் தம்பி பாண்டியா வந்து இவங்க நம்ம ஆளுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. ஆஹா இவங்க சேஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே மனசில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் தாண்டி இந்த மேட்சை வந்து நாங்கள் எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோமோ அதை நாங்கள் எங்கள் பெஸ்ட்டாக பண்ணோங்க. பவுலிங் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களாலையும் கூட நம்மளால் அடிக்க முடியும், டஃப் கொடுப்பாங்க போல் அப்படிங்கிறது. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் கேம்ங்க, ஒரு அற்புதமான கேம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மாவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு இவர் சொல்கிறாரு, அவர் வந்து இம்ப்ரெசிவ் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். இந்த ஐபிஎல்லில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாட் ஆஃப் ப்ரெஷரில் விளையாடும்போது இவர் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டெல்லாம் வச்சு வேறு லெவலில் இவர் விளையாடி இருந்தார். அதனால் வந்து இவர் ஒரு சூப்பரான ஆளுங்க அப்படின்னு சொல்லி அபிஷேகத்தை பற்றி நம்மளுடைய பேட் சீரகம் அவர்கள் பேசியிருந்திருக்காரு. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஐபிஎல்லில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேம் ஸ்டைலை வந்து உங்கள் டீம் கிட்ட எதிர்பார்த்தீங்க, இந்த வருஷம் எந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்குது சோஃபார்னு கேட்டதுக்கு, ஐயா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குங்க அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு கிடையாது இல்லையா. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாட் ஆஃப் ப்ரெஷருக்கு அடியில் விளையாடுவீங்க. நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த பேர் பார்த்துன்னுக்குறாங்க, அந்த பேர் பார்த்து டிவியில் இது பண்ணிட்டுருக்குறாங்க, அதை தாண்டி வந்து பிளேயர்ஸ் இவ்வளோ வேர்ல்டு கிளாஸில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம விளாடுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். ஸோ அதனால் நீங்கள் விளாடும்போது ஃப்ரீடமோடு விளாட முடியுமானா அது ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஃப்ரீடம் மைண்டுக்குள்ளே நம்ம வர வச்சுக்கிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி விளாட்றது கஷ்டம். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சரியாக பண்ணோம். அதனால் வந்து அதை நம்ம ரொம்பவே பாராட்டி ஆகணும். முக்கியமாக அபிஷேக் சர்மா மாதிரி யங் பிளேயரெல்லாம் பாராட்டி ஆகணும். நீங்கள் வந்து 270 வரும்னு நினச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா 270க்கு எந்த ஒரு டீமும் விளாட மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி போகிறோம் ஒரு 270 அடிக்கிறோம் புரியுதா அப்படின்னு சொல்லிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா அடிக்கிறோம் வாணுன்னா நினச்சி போகலாம். 270 வந்து பிளான்லேயே கிடையாதுங்க. ஐயா இது எங்கள் ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது, நாங்கள் யோசிச்சுட்டே வரலை. பாசிட்டிவாக இருந்தோம், அந்த பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டுக்கு எங்களுக்கு கிடைச்ச பரிசு தான் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிது இல்லையா, அதையும் நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி a குட் விக்கெட். ஸோ யூ ஆர் கோயிங் டு கோ ஃபார் ஃபியூ பவுண்ட்ரிஸ் பட் ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டிக் டு த பிளான்ஸ். ஐ திங்க் கட்டர்ஸ் ஒர்க் அப்படின்றது. அதாவது நீங்கள் எப்படிங்க மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி உங்கள் பவுலிங்னால் வந்து நீங்கள் நிப்பாட்டி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஸ்லோ பால் சுடுக்கு பால்லாம் போட்டு ஏமாற்றி எப்படியோ அவங்கள தோக்கச்சிங்களே, ஸோ அதை எப்படி பண்ணீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளுங்க, இது வந்து ஒரு நல்ல விக்கெட்டு, பேட்டிங் பேரடைஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து 2-3 பவுண்ட்ரிக்கு அனுப்ப தான் போகிறாங்க. அது 6 பாலும் பவுண்ட்ரியே இல்லாமல் என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் சில பிளான்ஸை பண்ணோம் நாங்கள், அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு இந்த கட்டர்ஸ்லாம் நிறைய போட்டோம், லெக் கட்டர் ஆஃப் கட்டர்லாம் போட்டுமாப்பில் அது ஒர்க் அவுட் ஆகண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தோம். அது பண்ணி எக்ஸிக்யூஷனில் வந்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பையும் கொடுத்துச்சு, வாய்ப்பையும் அழிச்சிது, ரன்ஸை கம்மி பண்ணுறதுக்குங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறாங்க நம்ம தலைவன். நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது ஒரு என்னோட உங்கள் படம். ஓகே பாய்.
ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.